தொடர்ந்து மற்றும் ஓர் அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விக்னேஸ்வரா நகரில் 700க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரை கனமழை புரட்டி போட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. முழங்கால் அளவுக்கு மழை வெள்ளம் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தற்போது கடலூரை புரட்டி போட்டிருக்கிறது கனமழை. பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கடலூர் மாவட்டம் விக்னேஸ்வரா நகர் பகுதியில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியேற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலகிருஷ்ணன், சொல்லுங்க. ஏற்கனவே தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக கடலூரையே கனமழையானது புரட்டி போட்டிருக்கும் நிலையில் தற்போது அங்கு மழையுடைய நிலவரம் என்ன? கடலூர் மாவட்ட மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள்? வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் நேற்று இரவு முதல் இன்று காலை 10 மணி வரை கனமழை வெளுத்து வாங்கி வந்தது. இந்நிலையில காற்றின் வேகம் குறைந்து மழையும் தற்போது குறைவாக காணப்படுகிறது. இந்நிலையில் இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக பாதிரிக்குப்பம் விக்னேஸ்வரா நகர் பகுதியில் 700க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும் வெளியே வராமல் வீட்டிற்குள் முடங்கியுள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை நீர் சூழ்ந்து நிற்பதால் விஷ ஜந்துக்கள் வீடுகளுக்கு படையெடுப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மழைநீர் தேங்குவதற்கு முக்கிய காரணம் வடிகால் வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் மழைநீர் வடிவதில் பிரச்சனை உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் பேரிடர் காலங்களில் இது போன்ற அவல நிலை நாங்கள் சிக்கி தவித்து வருவதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள வடிகால் வாய்க்காலை தூர்வாரி கொடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே போல பாத்தீங்கன்னா அந்த பகுதியிலிருந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அந்த பகுதி மக்கள் கடுமையாக அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.